இந்த பட்டியலில் ஏப்ரல்லேருந்து 2019 பிப்ரவரி 2024 வரை கொடுத்துருக்காங்களே, இதில் பல்வேறு மாதங்களே இந்த பட்டியலில் காணோம். 2019ஆம் ஆண்டு ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் யாரெல்லாம் எலக்ட்ரோ பாண்டு வாங்கினாங்கன்ற அந்த விவரமே இல்லவே இல்லை. அது மட்டும் கிடையாது, 2020ஆம் ஆண்டில் நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் இந்த பட்டியல் இல்லை. 2021ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த ஆண்டில் மட்டும் பல்வேறு மாதங்கள் விடுபட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, 2022ஆம் ஆண்டு எடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன் இந்த மாதங்கள் எல்லாமே எலக்ட்ரோ பாண்டு விற்கப்படலை அப்படின்ற மாதிரி இந்த பட்டியலில் காமிக்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டு எடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்கள்ல எல்லாம் எவ்வளவு டோனார்கள் எலக்ட்ரோ பாண்டை வாங்கியிருக்காங்க, எவ்வளவு தொகைக்கு வாங்கியிருக்காங்கன்ற பட்டியலே இல்லை. அது போக 2023ஆம் ஆண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், ஆகஸ்ட், டிசம்பர் இந்த மாதங்கள் அனைத்திலுமே இந்த பட்டியலில் இல்லை. அப்ப நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகளும் 2019, 2020, 2021, 22, 23 போன்ற ஆண்டுகளில் பல்வேறு மாதங்களில் டோனார்கள் எலக்ட்ரோ பாண்டு வாங்கலை அப்படின்ற மாதிரி இந்த பட்டியல் இருக்கு. அப்போ உண்மையிலேயே டோனார்ஸ் எலக்ட்ரோ பாண்டு அந்த மாதங்களில் வாங்காமல் எப்படி போவாங்க? ஏன்னா நீ இந்த பட்டியலை பார்த்தாவே தெரியும், ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு நிறுவனங்கள் பாண்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 1300 நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ 1300 நிறுவனங்கள் எப்படி இந்த மாதங்களில், குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் வாங்காமல் விட்டாங்க அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல். அப்போ இந்த மாதங்களை எல்லாம் SBI வெளியிடாமல் இருட்டடிப்பு செஞ்சதா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. அப்போ இந்த மாதங்களில் உண்மையிலே எலக்ட்ரோ பாண்டு விற்கப்பட்டதா இல்லையா என்பதையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கண்காணிக்கணும், விசாரிக்கணும் அப்படின்றத நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, பட்டியலில் பல மாதங்கள் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இதை உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் கட்சியுடைய கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அமிதாப் டூபே இவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன தெரியுமா வெளியிட்டிருக்கிறாரு? அதாவது டோனார் ஃபைல், அந்த 337 பக்கம் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 18,871 என்ட்ரி இருக்குது. அதாவது ஒவ்வொரு தேதி வாரியாக பார்த்தோம்னா மொத்தம் 18,871 என்ட்ரி. ஆனால் அரசியல் கட்சிகள் ரெடி பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா மொத்தம் 20,421 என்ட்ரி இருக்கு. அப்போ டோனார்கள், அதாவது எவ்வளவு பாண்டுகளை வாங்கினாங்கன்றதை விட அரசியல் கட்சிகள் ரெடி பண்ற அந்த என்ட்ரி என்பது கிட்டத்தட்ட 2,450 பாண்டுகளுடைய விவரங்கள் என்பது இந்த பட்டியலில் இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 2,450 டோனார்களுடைய விவரம் என்பது SBI மறைத்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுதுது. அப்படி மறைச்சதுல தான் அம்பானி, அதானி நிறுவனங்கள் வருகிறதா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமிதாப் டூபே அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே மாதங்களுடைய பட்டியல் காணா அப்படின்னு சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த 2,450 என்ட்ரி குறையுது பார்த்தீங்களா? அதாவது டோனார்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்து எலக்ட்ரோ பாண்டை வாங்கியிருக்காங்களோ அதே பாண்டை தான் அரசியல் கட்சி ரெடி பண்ண போகுது. ஏன்னா ஒவ்வொரு டோனாருக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் இருக்கு. பாண்டை ஒரு டோனார் வாங்குறாரு அப்படின்னா அதே பாண்டை தான் அரசியல் கட்சி ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ 20,000 பாண்டுகளை அரசியல் கட்சிகள் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா 20,000 டோனார்கள் இருக்கணும்ல. ஆனால் 18,000 டோனார்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ 2,450 டோனார்கள் இந்த பட்டியலில் விடுபட்டது ஏன் என்பதையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் விசாரிக்கணும். இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க? இந்த டாப் 100 நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த டோனார்ஸ் எவ்வளோ கட்சிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது, இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 நிறுவனங்களுக்கு வெப்சைட் கூட இல்லைங்க. அந்த வெப்சைட்டை கூட அவங்க மெயின்டைன் பண்ணலை. அது எந்த நிறுவனங்கள் எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்கன்ற பட்டியலை நம்ம எடுத்தோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரங்டா சன்ஸ் இவங்க 100 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் SN மொஹான்டி 95 கோடி கொடுத்துருக்குறாங்க. சஸ்மல் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் 44 கோடி கொடுத்துருக்குறாங்க. அவிஸ் ட்ரேடிங் ஃபினான்ஸ் 85.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. NEXG டிவைசஸ் பிரைவேட் லிமிடெட் 35 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. சஃபால் கோயல் ரியாலிட்டி LLP 35 கோடி கொடுத்துருக்காங்க. பென்குயின் ட்ரேடிங் 27.5 கோடி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்வே எக்ஸிம் பிரைவேட் லிமிடெட் 41.5 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பட்டியல்லாம் வச்சிருக்கேன்ல, இவங்க அனைவருமே டாப் 100 டோனார்ஸ்ல இருக்கிறவங்க. ஆனால் இந்த நிறுவனங்களை எல்லாம் வெப்சைட்டில் போய் பார்த்தா வெப்சைட்டும் இல்லை, வெப்சைட் மெயின்டெனும் பண்ணலை. அப்போ வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணாத ஒரு நிறுவனம் எப்படி இவ்வளவு கோடிக்கு டொனேஷனை கொடுத்துச்சு அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. அப்போ பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது போன்ற சின்ன சின்ன நிறுவனங்களை வச்சு செல் கம்பெனியை பயன்படுத்தி பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. செல் கம்பெனி மூலமாக பாஜக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் அப்படின்றத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மனோஜ் திவாரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, காங்கிரஸோட எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா 1,300 கம்பெனிகள் இருக்கு, 6,000 கோடி பிஜேபி கொடுத்துருக்காங்க. இந்த 6,000 கோடியை வாங்கின பிஜேபி இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் 1,300 நிறுவனங்களுக்கும்
பகிரங்கமாக நிறைய ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய ஊழல், இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய கபில் சிபல் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எலக்ட்ரோல் பாண்ட் என்பது மிகப்பெரிய ஊழல், இதை எஸ்ஐடி விசாரணை நடத்தணும். ஏன்னா 2G ஊழல் இவங்க சொன்னப்போ காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் எஸ்ஐடி வந்து விசாரணை பண்ண வச்சோம். அதே போல் எலக்ட்ரோ பாண்டுக்கும் பிஜேபி எஸ்ஐடி மூலமாக விசாரணை நடத்தி ஆகணும். வெறும் எலக்ட்ரோ பாண்டு விவரம் மட்டும் கிடையாது, பிஎம் கேர்ஸ் விவரத்தையுமே யாரெல்லாம் அவங்க பிஎம் கேர்ஸில் இந்த ஃபண்டை டொனேஷனை கொடுத்துருக்காங்கன்ற பட்டியலையுமே இந்த எஸ்ஐடி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கபில் சிபல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த எலக்ட்ரோ பாண்ட் டேட்டாவில் பாண்டு நம்பர் இல்லாமையே என்னென்ன நிறுவனங்கள் எந்தெந்த கட்சி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பகரமாக பிஜேபி எப்படியெல்லாம் வந்து ப்ராஜெக்டுகளை கொடுத்துருக்கு, அதே போல் அந்த நிறுவனங்கள் மீது இடி ஐடி ரைடு விட்டு எவ்வளோ ரூபாயெல்லாம் பிஜேபி வாங்கியிருக்குன்ற பட்டியலை இன்னைக்கு பொதுமக்கள் தங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் எல்லா பட்டியலையுமே வெளியிட்டிருக்காங்க. அப்போ பாண்டு நம்பர் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் பிஜேபிக்கு என்னென்ன கம்பெனிகள்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க, அதற்கு பகரமாக பிஜேபி என்னென்ன சலுகைகள்லாம் அந்த கம்பெனிக்கு செஞ்சு கொடுத்துச்சுன்ற முழு விவரமே நம்மளுக்கு இன்னைக்கு ஃபிங்கர் டிப்பில் வந்திருக்கும். ஆனால் இந்த பாண்டு விவரத்தை பிஜேபியை காப்பாற்றணும் என்பதற்காகவே எஸ்பிஐ மூடி மறைச்சிருக்கிறாங்க. அது சந்திரசூட் அவர்கள் மிக கடுமையாக கண்டிச்சதோடு இந்த வழக்கு ரொம்ப நாளாக தள்ளி போடலை. மார்ச் 18ஆம் தேதியை வச்சு உடனடியாக வெளியிடவும் சொல்லிட்டு ஏன் இதை வெளியிடலைன்ற காரணத்தையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் சந்திரசூட் அவர்கள் போட்டிருக்கிறாரு. அப்போ பாஜக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்கள். ஆரம்பத்தில் எஸ்பிஐ அவகாசம் கேட்டாங்க, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு ஒரு உத்தரவு போட்டு உடனே வந்து 2 பென்ட்ரைவில் வந்து உடனே கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்போவே நம்ம சந்தேகப்பட்டோம் பாண்ட் நம்பர் வந்திருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதே போலவே நம்ம சந்தேகப்பட்டதை போலவே இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கும் வாளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பாண்டு நம்பரை மறைச்சிருக்கிறாங்க எஸ்பிஐ. அப்போ இங்கே எஸ்பிஐ வந்து கடுமையான நடவடிக்கையை எஸ்பிஐ மீது எடுக்கணும். எஸ்பிஐ தூண்டிவிட்ட பாஜக மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் கிடையாது, பிஜேபிக்கு போன இந்த தொகை, அதாவது ஜனவரி மாதம் மட்டும் பிஜேபி 202 கோடி ரூபாயை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கு முடியும் வரைக்கும் பிஜேபியோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா ஐடியில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டலை அப்படின்றக்காக காங்கிரஸ் கட்சியோடைய ஒட்டுமொத்த வங்கி கணக்கையும் முடக்கி இன்னைக்கு தேர்தலில் செலவழிக்க முடியாத அளவுக்கு இந்த ஐடி டெர்மினல் வந்து முடிவெடுக்கிறாங்கல்ல, உத்தரவு போடுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எலக்ட்ரோ பாண்டு விவரத்தில் இவ்வளவு விஷயங்களை மறைச்சு இவ்வளவு கோடிகளை வாங்கி அதற்கு பதிலாக பல ப்ராஜெக்டுகளை கொடுத்த இந்த பிஜேபியோட அக்கௌண்ட்டையுமே உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக முடக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது.